Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா முட்டை வெச்சிருக்கேன் இல்லையா, முட்டை தொக்கு தான் பண்ண போறேன். முட்டையை உடைச்சு ஊத்தி தொக்கு பண்ண போறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 2 முட்டை வெச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை அரைக்க தான் போறோம், அதனால ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 4 பல்லளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டளவு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, இதை வரைக்கும் சேர்த்துட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது கூடயே நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாலாம் தெரியாத மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆன உடனே இதுக்கு தாளிக்கிறதுக்கு எதுவும் நான் சேர்க்கலை, கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையே பிச்சு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பிங்க் கலரில் வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் இருக்குது, இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு அந்த வெங்காய தக்காளியை நல்லா வதக்கியிருக்கோம். நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம், இல்லை அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நடுவில் ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் எதனா கம்மியாக இருந்தது அப்படின்னா இப்போ நடுவில் நம்ம சேர்த்துக்கும் போது சேர்த்துக்கலாம். நம்ம 6 காஞ்ச மிளகாவே எனக்கு இதில் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் காரம் எதுவும் சேர்த்துக்கல. தொக்கு நல்லாவே ரெடியாகி வந்துட்டுருக்கு, நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம மட்டன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 முட்டை இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த மஞ்சக்கரு கலையாமல் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். அதுவே ஒரு முட்டை வந்து கலைஞ்சிருச்சு. ஒரு முட்டை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை ஓரம் ஒதுக்கிட்டு இன்னொரு முட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். அந்த முட்டை வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தோன்னா முட்டை நல்லா வெந்திருக்கு. அந்த முட்டையை உடைக்காமல் அந்த 2 முட்டையும் நல்லா திருப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம
இந்த முட்டை தொக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாமும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.